பேர். ஒரு 15,00,000 பேருங்க. அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நீங்க எழுதி வச்சுங்க மார்ச்சுக்கு பிறகு சாருக்காக ஒர்க் பண்ணுவாங்க. 15,00,000 பேர் அவருடைய ரசிகர்கள். அவுட் ஆஃப் தமிழ்நாடு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலேருந்தோ ஃபாரின்லேருந்தோ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து வெளியே மைக்ரேட் ஆகி போனவங்களோ வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களோ வந்து உட்காந்து அவனை வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறானா இல்லையான்னு பாரு. 15,00,000 பேர். நீங்களாம் கேட்கும்போது எனக்கு சர்க்கார் படம் அந்த கிளைமேக்ஸ் சீன் அது கேட்குற மாதிரி இருக்கு சார். ஏன் சார் ஏன் நடக்கூடாது? ஏன் நடக்கூடாது? கண்டிப்பாக நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 15,00,000 பேர். நான் சான் ஃபிரான்சிஸ்கோவில் எனக்கு கம்பெனி இருக்குது அமெரிக்காவில். அதே மாதிரி சிங்கப்பூர் கன்சர்ன் வச்சிருக்கேன். யார் பார்க்கலாம் நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பா அப்படின்னு எனக்கு இல்லை எனக்கு தெரியுது. அங்கெல்லாம் போகிறபோது ஜனங்க பேசுறது எனக்கு ஜாதக பிரகாரம் நான் என்ன கணிக்கணும் அதே தான் அங்கேயும் வரும். ஸோ இந்த ஃபேன்ஸ் எல்லாம் எப்படின்னாங்க சார் அது ஒரு எல்லை மீறின உறவு சார். இப்போ நீங்கள் வந்து கற்பனைன்னு ஒருத்தர் நினைக்கிறோம். நீங்கள் அதை நினைக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. எங்களை சொல்லாமல் நினச்சிருப்பீங்க. இப்போ இந்த மீடியாலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, பேப்பர்ஸ் எதாவது வருது, இவர் வந்து தப்பு பண்ணிட்டார், இவர் நான் 40 ரூபாய் செத்து போயிட்டான், இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. ஆனால் அந்த ஃபேன்ஸுடைய மனசு இருக்கலைங்க, இது எல்லாமே புறந்தள்ளிடும். அவங்களுடைய ஆள் மனது ஆல்ரெடி கனெக்ட் வித் விஜய். விஜய் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவன் ஃபேன்ஸ் நினைப்பான். ஃபேன்ஸ் நினைக்கிறாரோ அதை தான் அந்த விஜய் நினைக்கிறார். இது கட்டத்தில் இருக்கா சார் ஜாதகத்தில்? ஆமாம், அதுதான் லாபஸ்தானத்தில் சுக்கன் கேது. புகழினுடைய உச்சத்தில் வாழ்ற ஒரு ஆள். சாகர கடைசி நொடி வரைக்கும் இறந்த பிறகும் 5000 10,000 வருஷத்துக்கு பேர்.